iPhone 14 Plus. இந்தியாவில் ஐஃபோன் வாங்குற எத்தனை பேர் இதை கவனிச்சிருக்கீங்க? அந்த ப்ராடக்டோட பேரு கீழே டிசைன்டு பை ஆப்பிள் இன் கலிஃபோர்னியா, அசம்பிள்டு இன் சைனா. ஸோ இதுவும் ஒரு சைனா ஃபோன் தான். செம்ம ரெட்டாக இருக்குங்க. வா, இந்த ஒரு மாதிரி அடிக்கிற ரெட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, பார்த்தோன்னா பயங்கர பிரைட்டாக அந்த மாதிரி இருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஃப்ரேம் கொண்டு ரெட்டு. 14 Pro Max சைஸுக்கு இருக்கு. ஃப்ரண்ட்ல வேணாவது பார்த்தா அப்படின்னா ஐஃபோன் 12 Pro Max 13 Pro Max அப்படின்னு கேட்பாங்க. பேக்ல பார்த்தா இல்ல 14 13 அப்படின்னு தான் கேட்பாங்க. ஸோ இது 14 Plus ப்ராடக்ட் ரெட்டுக்கான ஒரு பேப்பர், சிம் எஜெக்டர் பேப்பர்ஸ், ஒன் ஒயிட் கலர் ஆப்பிள் ஸ்டிக்கர். 14 Plusல மொத்தம் 5 கலர். நம்ம கையில இருக்குது பாத்தீங்கன்னா ரெட், சும்மா ரெட்னு போட்டிருக்க மாட்டாங்க, ப்ராடக்ட் ரெட்னு போட்டிருப்பாங்க. யூஸ்வலா ஆப்பிள்ல என்ன ப்ராடக்ட் நீங்க ரெட் கலர்ல வாங்கினாலும் ப்ராடக்ட் ரெட் தான் போட்டிருப்பாங்க. ஏன் இப்படி போட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ரெட் கலர் ப்ராடக்ட் வாங்குறப்ப அதுல இருந்து ஒரு குறிப்பிட்ட போர்ஷன் எடுத்து HIV, COVID-19 இதால பாதிக்கப்பட்ட நிறைய புவர் கண்ட்ரீஸ் நிறைய இடங்களுக்கு வந்து நிவாரணத்துக்கு கொடுப்பாங்களாம். ஸோ அதனால தான் ப்ராடக்ட் ரெட் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்மளும் இதுவரை ரெட் கலர் ட்ரை பண்ணதில்லை. ஸோ வி ட்ரைட் ரெட் கலர். சரி, இப்போ நம்ம கதைக்கு வருவோம். ஐஃபோன் 14 சீரியஸ்ல கடைசியாக சேலுக்கு வந்த ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14 Plus. யூஸ்வலாக இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா மினி சீரியஸ் அப்படின்ற மாதிரி குட்டியாக ஒரு ஃபோன் கொண்டு வருவாங்க. ஹேண்டியாக இருக்கும், நல்லா இருக்கும். பட் அதில் சார்ஜ் நிற்காது. ஒரு நாள் வச்சு ஓட்டுறதே பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரமமாக இருக்கும். ஸோ அந்த பேட்டரி தானே உனக்கு பிரச்சனை, நான் பேட்டரி நிறைய தரேன். டிஸ்பிளே தானே பெரிய பிரச்சனை, நான் டிஸ்பிளே பெருசாக தரேன் அப்படின்னு 14 Plus வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த Plus அப்படின்ற வேரியன்ட் வந்து எனக்கு கேட்டோன்னு என்ன ஞாபகப்படுச்சு அப்படின்னா 6 Plus, 7 Plus, 8 Plus இதெல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி இப்போ 14 Plus அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ எந்த அளவு பேட்டரி நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 14 Pro இருக்கு இல்லையா, அதை விட பெட்டரா இருக்குமா. 14 Proல 23 மணி நேரத்துக்கான பேட்டரி, இதுல 26 மணி நேரத்துக்கான பேட்டரி இருக்குமா. Pro Max அளவுக்கு பேட்டரி இருக்குமான்னு கேட்டீங்கன்னா அது 29 மணி நேரம். அது எப்படி 14 Proவோட பேட்டரி நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்க 120 Hz ரெஃப்ரெஷிங் ரேட் இருக்கும், இங்க வெறும் 60 தான். Plus அப்படின்றதுக்காக அட்லீஸ்ட் 90 Hz ஆவது கொடுத்துருக்கலாம், அதெல்லாம் கொடுக்கல. ஸோ 60 Hz அப்படின்றதுனால பவர் கன்சப்ஷன் கம்மியா இருக்கும். அதே மாதிரி ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே கிடையாதுங்க. அண்ட் பிரைட்னஸ்மே பாத்தீங்க அப்படின்னா ப்ரோ சீரிஸை கம்பேர் பண்றப்ப ரொம்ப கம்மி பீக் பிரைட்னஸ். ஸோ அதனாலே ப்ரோ இல்ல, ப்ரோ மேக்ஸுக்கே டஃப் கொடுக்கறதுக்கு பாசிபிள் இருக்கு. யூசேஜை பொறுத்து வெறும் பேட்டரி அண்ட் டிஸ்பிளே சைஸை வச்சு மட்டும் பாக்குறப்ப பாத்தீங்க அப்படின்னா Pro Max மாதிரியே லுக் இருக்கும். இப்போ 13, 14, 14 Plus மூணுத்துக்குமே ஒரு சிம்பிள் கம்பேரிசன் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். கிட்டத்தட்ட மூணுமே ஒரே ஃபோன் தான், லைட்டா டிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ 13க்கும் 14க்கும் பார்த்தீங்க அப்படின்னா எந்த டிஃபரன்ஸும் இல்லை. பேட்டரியிலேருந்து டிசைன்லேருந்து எல்லாமே இதே தான். ப்ராசஸரில் ஒரே ஒரு GPU கோர் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. தென் கேமராவில் இன்னும் கொஞ்சம் பெரிய சென்சார் யூஸ் பண்ணியிருப்பாங்களா, ஃபோட்டானிக் டெக்னாலஜி அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணியிருக்காங்களா. அது போக ஆக்ஷன் மோட் கொடுத்துருக்காங்க, ஷேக்கே எல்லாம் வீடியோ எடுக்கிறதுக்கு, அண்ட் கிராஷ் டிடெக்ஷன். இதுதான் ஐஃபோன் 13க்கும் 14க்கும் டிஃபரன்ஸ். இப்போ 14க்கும் 14 Plusக்கும் என்ன டிஃபரன்ஸ் தெரியுமா? டிஸ்பிளே இருக்கும், பேட்டரி பெருசா இருக்கும், அதுக்கேத்தாப்புல காசும் ஒரு 10,000 ரூபாய் எடுத்திருப்பாங்க. ஸ்டார்டிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா 90,000 ரூபாய். வணக்கம் வணக்கம் வணக்கம். இன்னைக்கு ஐபோன் சார்ந்து ஒரு சில கொஸ்டின்ஸ் தான் நமக்கு வந்திருக்கு. அதை நம்ம அவர்கிட்ட கேட்டலாமா ப்ரோ? போலாமா? போலாம் ப்ரோ. என்ன ப்ரோ பலபலன் இருக்கு? இது 14 Plus. கையில் என்ன ப்ரோ வாட்ச்? ஆப்பிள் வாட்ச் அல்ட்ரா. என்ன ப்ரோ, அங்கே ஒரு ஐஃபோனு இங்கே ஒரு ஐஃபோனு, கோடிகளில் பொருளும் டெக் பாஸ் உங்களை எல்லாம் சொல்றாங்களே, அதெல்லாம் உண்மையா? பேட்டிய பரபரப்பாக்கி நீங்க பேர் வாங்கணுங்கிறதுக்காக இப்படி ஆதாரம் எல்லாம் பேசக்கூடாது. அதாவது குத்தம் சொல்றவங்க சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஒரு ஆப்பிள் ப்ராடக்ட் வச்சிருக்கோம், ஒவ்வொரு தடவையும் ஃப்ளைட்ல போறோம், ஒரு ப்ராடக்டை வாங்குறோம், அதனால நான் வந்து கோடிகளை பொருளும் டெக் பாஸ் அப்படின்ற சொல்ற ஸ்டேட்மெண்ட்டே தப்பு. ஏன் அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் ஒரு பொருளை வாங்குறப்ப அதுக்கு பின்னாடி இருக்க நஷ்டம் வந்து யாரு கணக்குமே பட மாட்டேங்குது. லாஸ்ட் டைம் வந்து 3 ஐஃபோன் வாங்கினோம். 3 ஐஃபோன் விற்கிறதுக்குள்ள நம்ம பட்ட பாடு நம்மளுக்கு தான் தெரியும். அதில் எவ்வளோ லாஸ் வந்துச்சுன்னு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. இந்த ஃபோன் எடுத்துக்கோங்க, இதையும் இன்னைக்கு வீடியோ பண்ணிட்டு நம்ம விற்கணும். S22 Ultra நம்ம தான் காசு போட்டு வாங்கினோம், அது இன்னைக்கு வரையும் நம்மளால விற்க முடியல. நியர்லி 1.25 லட்சம் அதில் வந்து ஹோல்ட் ஆகி நிற்கிது. நத்திங் ஃபோன் விற்க முடியல. இந்த மாதிரி பல இடங்கள்ல நஷ்டத்தையும் நம்ம வந்து அணுகிறோம். இதன் மூலமா வர்ற வீடியோக்குள்ள வர்ற அமௌண்ட்டை எடுத்து தான் நம்ம வந்து அதை இன்வெஸ்ட்மெண்ட்டாக போடுறோம். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நாட் ஒன்லி ஒரு ப்ராடக்ட் வாங்குறது, அவங்களுக்கு காமிக்கிறது அப்படின்றது மட்டும் இல்லை. உங்களுக்கு தெரியும், அவங்களுக்கும் தெரியும் நம்ம எத்தனை பேர் இங்கே இருக்கோம் அப்படின்னு. ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி அதுக்கு நம்ம நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ணி அதை வீடியோ ஷூட் பண்ணி எடிட் பண்ணி, ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் வந்து இதில் இருக்குது. அதுக்கு நிறைய பேர் இங்கே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதையெல்லாம் கடந்து வர்றது தான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வீடியோ. அண்ட் ஆல்சோ இது ஒரு கம்பெனி, அடடா கிரியேட்டர்ஸ். ஸோ அதனால ஒரு தனிநபரை சுட்டி காட்டி இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா தப்பு. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போகலாம். இவ்வளோ பேசிட்டு அப்புறம் என்ன டேஷுக்கு இந்த ஐபோனை வாங்கி வீடியோ போடுற அப்படின்னு தானே கேட்க வரீங்க? நான் கேட்கல, அவங்க கேட்குறாங்க. பார்த்தா அப்படி தெரியல, அதை கூட இதை பார்க்காதீங்க, பதில் சொல்லுங்க.
ஸோ இந்த மாதிரி ஐஃபோன்னு இல்லை, எந்த ப்ராடக்டாக இருந்தாலும் நம்ம வாங்கி நம்மளோட பர்சனல் யூஸ்க்கு நாங்கள் வச்சுக்கிறோம் அப்படின்னு நம்ம என்றைக்குமே சொன்னதில்லை. ஸோ இந்த மாதிரி நம்ம பிக்சல் வாங்க போகிறோம், இதுக்கு முன்னாடி சாம்சங், இந்த மாதிரி எத்தனையோ ப்ராடக்ட் வாங்கியிருக்கோம். எல்லாமே உண்மையாகவே அந்த ப்ராடக்ட்டில் என்ன இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறதுக்காக மட்டும்தான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 1,00,000 பேர் இந்த வீடியோ பார்க்குறாங்கன்னு வச்சுக்கிருவோம். அந்த 1,00,000 பேரில் 10,000 பேர் இந்த ஃபோனை வாங்க போகிறாங்க அப்படின்னா உண்மையாகவே இது அப்கிரேடா டவுன் கிரேடா, இது எந்த அளவுக்கு ஒர்த்து அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நாலேஜ் கிரியேட் ஆகும்ல. அதுக்காக மட்டும்தான் சில நேரங்களில் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். ஆஃப்டர் தட் இதுக்கு முன்னாடி கேட்டிங்களா ஒரு கொஸ்டின், அதுக்கேற்றாப்புல பார்த்தீங்கன்னா நம்மளும் சேல் பண்ணிடுவோம். ஸோ நம்ம பர்சனலாக வாங்கணும் அண்ட் அவங்கள வாங்க சொல்லணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. அதனால தான் ஐஃபோன் மட்டும் இல்லை, இந்த மாதிரி பல ப்ராடக்ட் வாங்கி நம்ம வீடியோ போட்டுட்டு இருக்கோம். அதையும் அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. புரியாத சிலர் இந்த மாதிரி தேவையில்லாமல் கேட்குறாங்க. இந்த கொஸ்டின் நானே கேட்கணும்னு நம்மளாம் நினச்சிட்டு இருந்தேன். நீங்கள் என்ன ஆப்பிள் ஹேட்டரா வச்சு செய்கிறீங்க? இது அபாண்டமான குற்றச்சாட்டு. யார் சொன்னா நான் ஆப்பிள் ஹேட்டர்னு? அப்படி பார்த்தா நம்ம ஆஃபீஸில் எத்தனை ஆப்பிள் ப்ராடக்ட் இருக்குது. ஐஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறோம், மேக்புக் யூஸ் பண்ணுறோம், நிறைய இடங்களில் ஆப்பிள் ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணுறோம். நான் ஆப்பிள் ஹேட்டர்லாம் கிடையாது. எல்லா ப்ராடக்ட்லையும் என்ன நிறை இருக்குது, குறை இருக்குது, எப்படி இருக்குன்றத ஓப்பனாக சொல்கிறோம். அது மக்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அது ஹேட்டிங் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது. பட் எனக்கு ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, ஐஃபோன் ஆப்பிள் ப்ராடக்ட் எல்லாத்துக்குமே ஒரு ஹைப் ஏற்றுறாங்கல்ல. ஆப்பிள் வச்சுருந்தா தான் கெத்து, இட்ஸ் அ ப்ரிஷிஷியஸ் திங், டே பிராண்டு மச்சான் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு கனவு மாதிரி பில்டப் பண்ணுறாங்கல்ல. அது என்னை பொறுத்தவரை வேண்டாம். எல்லா ப்ராடக்ட் மாதிரி இதுவும் ஒரு ப்ராடக்ட், அவ்வளோதான். ஸோ அப்படி மதிச்சா போதும். ஸோ அப்படி பார்க்குறப்ப நார்மலாகவே எல்லாத்துக்குமே படும், ஓகே இவன் உண்மையாக தான் சொல்கிறான் அப்படின்னு. சரி, ஓகே. இந்த ஃபோனை பற்றி நிறையா சொன்னீங்க, நானுமே கேட்டேன். 14+ யாருக்கானது, யார் வாங்கலாம்? 90,000 ரூபாய் இருந்துச்சுன்னா யார் வேணால் வாங்கலாம். இல்லை கூல். ஆக்சுவலாக நிறைய பேருக்கு வந்து பெரிய டிஸ்பிளே இருக்க மாதிரி ஐஃபோன் வாங்கணும் அண்ட் பேட்டரி நல்லா நிற்கிற மாதிரி ஐஃபோன் வாங்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் ப்ரோ மேக்ஸ் சீரியஸ் போக வேண்டியிருக்கும், 1.5 லட்சம் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லாமல் எனக்கு 14 சீரியஸ் இருந்தால் போதும், பட் டிஸ்பிளேயும் பேட்டரியும் பெருசாக இருந்தால் வேணும் அப்படின்னு சொல்லி சில பேர் கண்டென்ட் கிரியேட்டர், சில லாங் ட்ராவல் பண்ணுறவங்க அந்த மாதிரிலாம் வந்து தேவைப்படும்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி ஆட்களுக்கு ஒரு பெரிய டிஸ்பிளே, ஒரு பெரிய பேட்டரி, ஆனால் ஒரு பேஸ் வேரியண்ட்டில் இருக்க ஒரு ஃபோன் தான் 14+. ஓகே, இந்த நேரத்தில் அதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது கேட்கணும் இல்லை டவுட்ஸ் கேட்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. உங்க சார்பா நான் இவர்கிட்ட கேட்குறேன்.